வணக்கம். நம்ம இந்த வீடியோல உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி இவங்கள பத்தின கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். ஆ இவங்களோட கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. அதனால இது எல்லாமே ஒண்ணா தொகுத்து குடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு உடுமலை நாராயணகவிய பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயணகவி. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க. பகுத்தறிவு கவிராயர், உடுமலை நாராயணகவி. உவமை கவிஞர் இங்க பெருஞ்சித்திரனார்னு கொடுத்திருக்காங்க, ஆனா உவமை கவிஞர் சுரதா. காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன், ஆனா இங்க தாராபாரதின்னு கொடுத்திருக்காங்க. இதுல சரியான இணை கேட்டிருக்காங்க, அதனால 1, 3 தான் சரி. 1 மற்றும் 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் மழை வரும் என்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம், அது மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் யார்? உடுமலை நாராயணகவி. இது பாத்தீங்கன்னா அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பழைய புக்ல இருக்கும், ஓல்டு சமச்சீர் புக்ல. அந்த பாட்டு தான் இதுல கொடுத்திருக்காங்க. மழை வரும் என்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம், அது மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் உடுமலை நாராயண கவிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம் இப்பாடலை பாடியவர் யார்? உடுமலை நாராயண கவி. இந்த மாதிரி பாட் லைன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு வந்துச்சுனாவே நம்ம உடுமலை நாராயண கவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம் இப்பாடலை பாடியவர் யார்? உடுமலை நாராயணகவி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயணகவி. இவரை பத்தி கேட்டாவே இதுதான் மோஸ்டா கேட்கிற மாதிரி இருக்கு. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா லாஸ்டா நடந்த குரூப் 4 கொஸ்டின். இதுலயும் பாத்தீங்கன்னா பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? அதுதான் கேட்டிருக்காங்க, உடுமலை நாராயணகவி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்கள பத்தின கொஸ்டின். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரு வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரு வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் மக்கள் கவிஞர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் மக்கள் கவிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர், பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் டேஸ். இது பாத்தீங்கன்னா குரூப் 4 லாஸ்டா நடந்த குரூப் 4 கொஸ்டின் தான். குரூப் 4லயே 2 கொஸ்டின் வந்து பகுத்தறிவு கவிராயர் இந்த உடுமலை நாராயணகவியை பத்தி கொடுத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி டைரக்டாவே ஒரு கொஸ்டின் வந்து பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த 2 சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மக்கள் கவிஞர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர், உவமை கவிஞர் சுரதா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவிஞரேறு வாணிதாசன். இது வந்து குரூப் 2 கொஸ்டின். லாஸ்டா நடந்த குரூப் 2 கொஸ்டின்ல வந்து இந்த பொறுத்து கேட்டிருக்காங்க. காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர், உவமை கவிஞர் சுரதா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை, கவிஞரேறு வாணிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுக்கடுத்து மருதகாசி அவங்கள பத்தின கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை, என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? மருதகாசி. ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை, என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் மருதகாசி. திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர் யார்? மருதகாசி.
திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர் யார்? மருதகாசி. திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் மருதகாசி. திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் மருதகாசி. நெக்ஸ்ட் கொஸ்டின். திரைக்கவி திலகம் என சிறப்பு பெயர் பெற்றவர் மருதகாசி. திரைக்கவி திலகம் என சிறப்பு பெயர் பெற்றவர் மருதகாசி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி கண்ணதாசன், வாணிதாசன் இந்த மாதிரி கொஸ்டின்லயே பார்த்திருக்கோம். இதுல மருதகாசியை பத்தி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் எனும் தலைப்பில் மருதகாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. இதுல பொருத்தமில்லாதது வந்து ஆப்ஷனல் சி. ஏன்னா மத்த 3 சென்டென்ஸும் அந்த கவிஞர்களோட புனைப்பெயரை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த ஆப்ஷனல் சி மட்டும் அந்த கவிஞர் எழுதின நூல்களை பத்தி கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் எல்லாம் எழுதுனது குமரகுருபர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதுனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர் மருதகாசி. சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர் மருதகாசி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. மருதகாசி திரைக்கவி திலகம். வாணிதாசன் பாவலர் மணி. சுரதா கலைமாமணி. முடியரசன் கவியரசு. மருதகாசி திரைக்கவி திலகம், வாணிதாசன் பாவலர் மணி, சுரதா கலைமாமணி, முடியரசன் கவியரசு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி இவங்களை பத்தி இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து தொகுத்து கொடுத்துருக்கோம். இதுல மேக்சிமமா பாத்தீங்கன்னா உடுமலை நாராயணகவி வந்து பகுத்தறிவு கவிராயர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர், மருதகாசி திரைக்கவி திலகம். இந்த கொஸ்டின் தான் மாத்தி மாத்தி கேட்டிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.